சூடு சொரண ஆண்ட மன்னர்களுக்கு அடிமையா வேலைகள் முக்கியமா தேவையில்லையே. கூடதுலன்னு பேச முடியாது, வேற கேஸ்ட்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுல ஒருத்தன் வந்து முட்டு கொடுத்தான், இவன் வந்து அத்தலட். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதை நான் ஆக்சுவலாக கண்டுக்கவே இல்லை. A2D சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது கேஸ்டிசம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், A2D சேனல் நந்தா ப்ரோ போட்டிருந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கலன்னா ரீசெண்டாக போட்ட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆர் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவர் என்ன வீடியோ போட்டிருந்தாரு? சொசைட்டியை பற்றி போட்டிருந்தாரு, கேஸ்டிசம் பற்றி பேசியிருந்தார். அவரோட வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்குள்ள சில விஷயங்களில் தோணுன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை நான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? 1 2 3 4. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் A2D சேனலில் என்ன வீடியோ போட்டிருந்தாரு, சொசைட்டியில் இன்னும் கேஸ்டிசம் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சூடு சொரண வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஓப்பனாக கேட்கல. ஆனால் அவர் பேசுனதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வேற லெவலில் வந்து செருப்பில் சாணியை மொக்கி அடித்த மாதிரி இருந்தது அவர் பேசுனது. யாருக்கு? ஜாதிடா, எங்க வாழ்றா, அவங்கடா, நாங்கள் இவங்கடா அப்படின்றாங்கல்ல அவங்களுக்கு. அதுலேயும் ஃபைனலாக ஒரு டச்சு. சர் ஐசக் நியூட்டன் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இந்நேரம் அவரை கண்டுபிடிக்க விட்டுருப்பீங்களாடா அப்படின்னு கேட்டார். கவின் மேக்ஸிமம் 2 லட்சம் சேலரி வாங்குற கவின் ஒருத்தர் 2 லட்சம் வாங்குற ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு எஜுகேட்டட் பர்சனுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையே, இந்த நிலைமை எங்கே போய் சொல்ல அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி சுற்றிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கானுங்களே, அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாமே அப்படின்னு கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டார். இதெல்லாம் நியாயம் தானே? சரி, ஓகே, இதெல்லாம் அவர் பேசினது. ஸோ நம்மளுக்கு நாம் என்ன பேச போகிறோம்? இப்போ ஜாதி அப்படிங்கிறது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒரு நிலப்பரப்பு இருக்கு, மன்னர், ஓகேவா? மன்னர்கள் வந்து அதை ஆண்டாங்க. அந்த நிலப்பரப்பில் அந்த மன்னர்கள் ஆண்ட மன்னர்களுக்கு அடிமையா வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு நியமிக்கப்பட்ட ஆட்கள், அதுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்கள் தான் கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி வருது. அவங்க கீழ் ஜாதின்னு எப்படி அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கு மன்னர்கள் இல்லை மேல் ஜாதி மக்களுக்கு கம்பேர் பண்ணும்போது பொருளாதார ரீதியாக பின் தங்கி இருப்பாங்க. கரெக்டு. அதாவது பேசிக்காக ஒரு அடிமை ஒருத்தன் வேணும். வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் போது எல்லாரும் அடிமை, இந்தியர்கள் எல்லாரும் அடிமை, எல்லாரும் கீழ் ஜாதி. வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் ஒட்டுமையாக இருந்தவங்க எல்லாரும் இல்லை இல்லை நான் மேலே, நீ எனக்கு கீழே, அதாவது அவனுக்கு நீ வேலை செஞ்சில்ல, அதே மாதிரி எனக்கு நீ வேலை செய் அப்படின்னு சொல்லி பழி வாங்கின மாதிரி, அவனு வெள்ளைக்காரன் போனதை பின்பற்றின மாதிரி உருவாக்கப்பட்டது தான் ஜாதி அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக நீ என்ன எல்லா ஜாதியில் இருக்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில ஈனப்பிறவிகள், ஒரு சிலர் இருக்காங்க, ஓகேவா? ஜாதி ஜாதி ஜாதின்ட்டு நம்மளோட ஜாதியோட அடையாளம் அப்படிங்கிறது சொல்லணுமா? முக்கியமா? தேவையில்லையே. அதை விட எப்படின்னா, ஒரு இப்போ கவின் மேட்டர் எடுத்துக்கோங்க. கவின் மெட்ராஸில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படித்த ஒரு வெல்
செட்டிலான ஒரு பையன், மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன், ஒரு ஐ திங்க் 6 to 8 இயர்ஸாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு, அவனை விட வேறு கேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த வேறு கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட தம்பி எங்கள் ஆளுகளை வந்து நீ எப்படி லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டான். இதில் ஒருத்தன் வந்து முட்டு கொடுத்தான். இவன் வந்து அத்தலட். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதை நான் ஆக்சுவலாக கண்டுக்கவே இல்லை. A2D சேனல் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அவன் அத்தலட்டு, அவன் வந்து யாரோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அவன் வந்து தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஏங்க, குழந்தைக்கும் கூட அறிவு இருக்குது, ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு. அவனுக்கு என்ன அறிவு இல்லையா? அவன்லாம் வேணுமே ப்ரீ பிளான்டு தான் பண்ணியிருக்கான். அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறதுலாம் நிறைய பேர் வருவாங்க. பட் அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு டைம் வேஸ்ட். இப்போ ஏன் இந்த விஷயம் பூம் ஆச்சு? சொசைட்டியில் நம்ம கோபி சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டார். போட்டாரு சொசைட்டி பாவங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்கடா. இவன் என்ன எல்லாத்தையும் டச் பண்ணிட்டான், இவன் நம்மளை சொல்கிறானோ குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கிற மாதிரி. ஒருவேளை இது நம்மளா இருப்போமோ, ஒருவேளை இது நம்மளா இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி. எஸ்பெஷலி இந்த மாமன்னன் படத்தில் ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட், ஹையர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் எந்த கேஸ்ட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபகத் ஃபாசில் இவன் எங்கள் கேஸ்ட்டு, இவன் எங்கள் கேஸ்ட்டு, ஃபகத் ஃபாசில் கேரக்டர் வந்து எங்கள் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேஸ்ட்டு பேரை போட்டு ஸ்டேட்டஸ் விட்டுட்டு இருந்தானுங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அந்த மாதிரி இப்போ கோபி சுதாகர் என்னத்தான் சொல்லிட்டான்னு எல்லாரும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே விடுங்கடா, விடுங்க. அடுத்த விஷயம் வரலாம். ஓகேப்பா, அதில் ஒருத்தர் சொன்னான், ஏண்டா நீ பாட்டுக்கு வருவ, நீ லவ் பண்ணுவ, நான் வந்து எங்கள் பொண்ணை வந்து உனக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேட்டிருந்தான் வீடியோவில். ஓகேவா? ஓகே ஃபைன். நீங்கள் வேறு கேஸ்டில் இருக்க ஒரு பையனுக்கு கொடுத்துட்டீங்கப்பா. கொடுத்து அந்த பையன் வந்து நாசமாக போயிடுவான், அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும், அந்த பொண்ணு நல்லா வாழாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சில்லறைங்க நினச்சிட்டு இருக்கோம். அவினாசி இருக்குல்ல, அவினாசி, அங்கே ரிதன்யான்னு ஒரு பொண்ணு, ஓகேவா, சேம் கேஸ்ட்டில் தான் கல்யாணம் பண்ணிச்சு. இதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியும்ல, ஒரே கேஸ்டில் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ போன வாரம் அதே திருப்பூரில் இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தான் சொத்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டில் வந்து தூக்கு மாட்டி செத்து போச்சு. இவங்கெல்லாம் சேம் கேஸ்டில் தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் அந்த பையனோட கேரக்டர் நல்லா இருக்கா, அந்த குடும்பம் நல்லா இருக்கா, இல்லைப்பா அந்த பையன் வந்து குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான், கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு திட்டி அவனை திருத்த பாருங்க. அப்படி இல்லையா உன் பொண்ணை வந்து கரெக்டாக சொல்லி வளர்க்கணும். அம்மா இந்த மாதிரி அந்த பையன் வந்து இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கான், அவனோட ஃபேமிலி சரியில்லை, அதனால உன்னால் வந்து சர்வே பண்ண முடியாது, உன்னோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு கொலை பண்ணுறதுக்கு யாரு கொடுத்தா தைரியம்? நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதியோட பேர் போட்டுக்குவாங்க. எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாலெலாம் மேனன் அப்படிங்கிற பேர், வடக்குலேயும் அதே மாதிரி தான் கபூர், அப்புறம் கான், இந்த மாதிரி நிறையா அந்த அவங்களோட வம்சவழி அவங்களோட ஜாதியோட பேரை வந்து போட்டுருவாங்க. எஸ்பெஷலி அர்ஜுன் ரெட்டி, ஷெட்டி அப்படின்லாம் பேர் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு சில காலங்களில் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஜாதி பேரை பின்னாடி போட்டு பார்க்குறோம்னா வயசானவங்க தான் மட்டும்தான் ஜாதி பேரை போட்டிருப்பாங்க. சுப்பிரமணி இன்னார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா படித்த 2K கிட்ஸ், ஜென்சி அவங்களே வந்து ஜாதி அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஏண்டா நீ வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்க, ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர், இல்லாட்டி ஒரு ஸ்டேட் லெவல் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி உன்னை அடையாளப்படுத்துறது பெருமையா, இல்லை உன்னோட ஜாதி பேரை வச்சு தான் நீ அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறது உனக்கு பெருமையா? என்ன பழக்கம் அது?
என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? நான் நந்தா ப்ரோ சொன்ன மாதிரி தான், வேர்ல்டுங்கிறது காம்படிட்டிவ் வேர்ல்டு போயிட்டு இருக்கு எங்கேயோ. அதை விட்டுட்டு இன்னும் நீ அந்த வீதிக்குள்ளேயே உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தது அப்சல்யூட்லி கரெக்ட். என் கூட இருக்கிறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு வேறு கேஸ்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த கேஸ்ட் அப்படிங்கிறத நாங்களும் கேட்டுக்க மாட்டோம், அவங்களும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக கேஸ்டிசம் பார்க்குறதே வந்து கேவலம் அப்படின்னு இப்போ நான் உணர்றேன். ஓ, அதர் கேஸ்ட்டை கல்யாணம் பண்ணால் நாசமாக போயிடுவாங்களா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்க தோணுது. எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேனே, நான் ஒரு வேறு கேஸ்ட், என்னோடய ஒய்ஃப் வேறு கேஸ்ட். இருந்தாலும் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி, அண்டர்ஸ்டாண்டிங். அடிக்கடி சண்டை வரும், பட் இருந்தாலும் நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? அப்படி ஒருத்தங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கேஸ்ட் கிடையாது, அவங்களோட குணம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்கல்ல, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அதுதான் உண்மை. அந்த மாதிரி தாங்க. நம்மளோட மைண்ட் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கும் வாழ்க்கை. ஒருத்தங்கட்டுறது நீங்கள் விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களோட எப்படி சொல்கிறது, பேச்சுவார்த்தைகள் பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு எனக்கு செட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி பிடிக்காமல் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த மாதிரிலாம் காரணத்தால் அவங்கள நீங்கள் தள்ளி வைக்கக்கூடாது, அவங்ககிட்ட நீங்கள் விலகி இருக்கிறது பெஸ்ட். ஆனால் அவன் கேஸ்ட்டுக்காக அவனை வந்து நான் தள்ளி இருக்கேன், அவனை விலகி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னும் கேஸ்டிசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் இருக்கிற இந்த ஏரியாவில் கேஸ்டிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, கேஸ்டிசம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி நிறையா பேர் கேஸ்டிசம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு வெரி ஃபைன் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சேம் ஏஜ் தான், ஓகேவா? அவர் காலேஜ் படிக்கும்போது அவருக்கும் அவங்க கிளாஸ்மேட்டுக்கும் ஒரு பொண்ணுக்கும் 2 பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அந்த காதலாக உறவு மாறுது. அந்த பொண்ணு வேறு கேஸ்ட், அந்த பையன் வேறு கேஸ்ட், ஓகேவா? அந்த பொண்ணு, நீ செட்டில் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணே வந்து இறங்கி வந்து சொல்லியும் அவருக்கு அந்த பொண்ணுன்னா அவ்வளோ உயிர். 2 பேர்த்துக்கும் அவ்வளோ கெமிஸ்ட்ரி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். 2 பேர்த்தோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பட் என்னோடய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, ஊருக்குள்ளே எங்கள் சாதி சனத்தோட எங்களை வந்து தள்ளி வச்சுருவாங்க, நாங்கள் போய் கூடதுலன்னு பேச முடியாது, வேறு கேஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க, நாங்கள் சொன்னால் எங்கள் பேச்சு எடுபடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை வந்து நோ சொன்னார். அந்த பொண்ணு அதுக்கப்புறமும் வெயிட் பண்ணாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ட்ரை பண்ணாங்க. பட் அவர் சம்மதிக்கவே இல்லை. பிகாஸ் அவ்வளோ ஒரு ஸ்டோன் ஹார்ட்டடாக தன்னோட கேஸ்ட் அந்த ஒரு காரணத்துக்காக அந்த லவ்வை வந்து அவர் வேணான்னு சொன்னார். ஸ்டில் அவருக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை. இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன், கேஸ்டிசம் இல்லை அப்படின்னு சொல்கிற சும்மா பேசிக்கலாம், ஜாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்போது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் குரு பூஜை, ஜெயந்தி விழா, அந்த விழா இந்த விழான்னு நிறைய நடத்துவாங்க. அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாமே, ரோட்டில் அவ்வளோ பேர் போவாங்க. ஓகே, உங்களோட ஜாதி உங்களுக்கு பெருசு தான், ஓகே ஃபைன். ஆனால் அதுக்காக அடுத்தவனை நீங்கள் கொள்ளுவீங்களா அப்படிங்கிறதா என்னோடய கொஸ்டின். இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கு வந்து கேஸ்டிசம் பிடிச்சிருக்கலாம், இல்லை கேஸ்டிசம் பிடிக்காமல் இருக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு உங்கள் கேஸ்ட் தான் பெருசுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஓகே ஃபைன். ஆனால் அது அடுத்தவங்க மேலே திணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா காஸ்டிசம் தான் வந்து தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் நீ என்ன பண்ணணும்னா, நீயே மண்ணில் இறங்கி, நீயே உழவு செஞ்சு, நீயே சோறு செஞ்சு, நீயே துணி நெஞ்சு, நீயே துணியை தைச்சு, நீயே துவைச்சு, நீயே எல்லாம் பண்ணி, நீயே
நோட்டை அடித்து நீயே அதை சேல் பண்ணி நீயேன்னு எல்லாருமே உங்களோட அந்த அதுலேயே வச்சு பண்ணணும். அதுக்கு முடிஞ்சால் நீ கேஸ்டிசம் பற்றி பேசலாம். முடியாதுல்ல. யாரோ ஒருத்தன் வாங்கினதை யாரோ ஒருத்தன் விற்றதை தானே நீ வாங்கி சாப்பிட்ற. எவனோ ஒருத்தன் செஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை தானே நீ வந்து போட்டுட்ருக்க. அப்போல்லாம் உனக்கு கேஸ்டிசம் பற்றி தெரியாது. உன்னோட வீட்டில் இருந்தோ இல்லாட்டி உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து வேறு கேஸ்டில் கல்யாணம் பண்ணால் மட்டும் உனக்கு ஏன் வருது? அதான் தான் சொல்லுவாங்க ஒரு டைலாக். என்னது, எங்களோட பொண்ணு முகத்தில் வந்து தலையிலையோ சம்திங் சந்தனம் தான் பூசணும், சாக்கடை பூசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீல்ஸ்லையும் கூட பார்த்தேன் நான். அது எப்படி நீ டிஃபைன் பண்ணுற? சந்தனம் சாக்கடைன்னு எப்படி நீ டிஃபைன் பண்ணுற? ரொம்ப தப்பு. கிட்ட போகிறானுங்க. ஓகே ஃபைன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபேமிலி, ஓகேவா? நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க கேஸ்டிசம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஓகேவா? மக்களோட மனசை பாருங்கள், எண்ணத்தை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து ரோட்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா யார் என்னன்னு பார்க்காம ஒருத்தன் உதவுறானே அவன் வேறு கேஸ்ட். ஆனால் அவன் உதவுறான் பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட். இப்போவுமே நான் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நான் தள்ளிட்டு போகிறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தன் எனக்காக பார்த்துட்டு வந்து தள்ளிட்டு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவான். அவன் என்ன கேஸ்ட்டுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆண்டவனா எனக்கு அமுச்சு வச்ச ஆள் அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவுமே வந்து ஹாப்பி ஆவேன். அதே மாதிரி ரோட்டில் ஒருத்தர் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னா என்னால் முடிஞ்ச உதவியை நானும் பண்ணுவேன். அவர் என்ன கேஸ்ட்டுன்னு நான் கேட்க மாட்டேன். அங்கே தான் வருது ஹியூமனிட்டி. ஸோ கேஸ்டிசம் வேணாம். ஹியூமனிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வேர்ல்டே அதில் தானே உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, இயங்கிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு உலகத்தில் இஸ்ரேல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிலநடுக்கமோ இல்லை ஒரு போரோ வந்துருச்சுன்னா நம்ம மனசு பதறதில்ல. அந்த மாதிரி தான் நம்ம பக்கத்தில் இருக்கான், நம்ம பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் அவன் வேற கேஸ்ட் அப்படிங்கிறக்காக அவனுக்கு என்னமோ ஆகட்டும், அவன் தீரத்தகாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கிறதுல நம்மளோட மனசு எப்படி ஏற்றுக்கும்? ஸோ இதெல்லாம் வேணாம். நம்மளை வந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் மிங்கிளாக வேண்டாம். ஒன்று சேருவோம், ஒன்றாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது தப்பாக பட்டுச்சுன்னா, தப்பாக நான் எதுவும் பேசலை, தப்பாக நான் பேசிட்டேன் அப்படின்னா அப்படி தான் பேசுவேன். கேஸ்டிசம் பற்றி பேசிட்டு பெரிய இவனால நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா தப்பாக பட்டால் பட்டுக்கோங்க, ஐ டோன்ட் கேர். ஆனால் நான் பேசுனது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே நீங்கள் ஒரு தம்ஸ்அப்போ ஆர் உங்களோட கமெண்ட்டையும் கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். Until then, bye friend. Your friend Ranjit.